சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள். நாம் ஆள வந்தோம், ஆனால் ஆளப்படுகிறோம். நாம் வேலை செய்ய வந்தோம், ஆனால் வேலை வாங்கப்படுகிறோம். இவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் புகுந்திருக்கிறது. பிற மனங்கள் நம்மை வேலை வாங்குகின்றன. நாமும் பிற மனங்களை வேலை வாங்க எப்போதும் பாடுபடுகிறோம். வாழ்க்கையின் இன்பங்களை அனுபவிக்க விளைகிறோம், ஆனால் அவை நம் உயிரையே உறிஞ்சு விடுகின்றன. இயற்கையிலிருந்து ஒவ்வொன்றையும் பெற நாம் விரும்புகிறோம், ஆனால் இயற்கை நம்மிடமிருந்து ஒவ்வொன்றையும் பறித்து கொண்டு நம்மை வெறுமையாக்கி ஒரு பக்கமாக எரிந்து விடுவதை நாளடைவில் காண்கிறோம். இது மட்டும் இல்லாதிருந்திருந்தால் வாழ்க்கை இன்பமயமாக இருந்திருக்கும். பரவாயில்லை, போகட்டும். தோல்விகளும் வெற்றிகளும் துன்பங்களும் இன்பங்களும் மற்ற அனைத்தும் இருந்தாலும் நாம் சிக்கிக்கொள்ளாமல் மட்டும் இருப்போமானால் வாழ்க்கை இன்பத்திற்கு மேல் இன்பமாகவே தொடரும். துயரத்திற்கு ஒரே காரணம் இதுவே. நாம் பற்றுக்கு ஆளாகிறோம், சிக்கிக்கொள்கிறோம். இதனாலேயே கீதை இடைவிடாது வேலை செய், ஆனால் பற்று வைக்காதே, சிக்கிக்கொள்ளாதே என்கிறது. எவ்வளவு விருப்பம் உள்ளதானாலும் அதற்காக உன் மனம் எவ்வளவுதான் ஏங்கினாலும், அதை விட்டுவிட்டால் நீ அடையும் சோகம் எவ்வளவுதான் பெரியதானாலும், ஒவ்வொன்றிலிருந்தும் உன்னை பிரித்து கொள்வதற்கான திறமையை உன்னிடம் வைத்து கொள்ள வேண்டும். விரும்பும்போது அதனை விட்டு நீங்கும் ஆற்றல் உனக்கு இருக்க வேண்டும். இந்த உலகில் ஆகட்டும், வேறு எந்த உலகிலும் ஆகட்டும், அதில் பலவீனர்களுக்கு இடமில்லை. பலவீனம் அடிமைத்தனத்திற்கே இட்டு செல்கிறது. உடல் மற்றும் மனம் சம்பந்தமான எல்லா வகை துயரங்களும் பலவீனத்தாலேயே விளைகின்றன. பலவீனமே மரணம். நம்மை சுற்றி லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் உள்ளன. ஆனால் உடல் அவற்றை உள்ளே அனுமதிக்க ஆயத்தமாக பலவீனமாக இல்லாமல் அவை நமக்கு துன்பம் தர முடியாது. துன்பம் தரும் நுண்ணுயிர்கள் நம்மை சுற்றி கோடிக்கணக்காக மிதந்து கொண்டிருந்தாலும் என்ன, பொருட்படுத்த வேண்டாம். மனம் பலவீனம் அடைந்தாலன்றி அவை நம்மை அணுக துணியாது. நம்மை பற்றிக்கொள்ளும் திறன் அவற்றிற்கு இருக்காது. இதுவே பேருண்மை. பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். பலமே இன்பம், பலமே என்றென்றும் மரணமில்லா பெரு வாழ்வு. பலவீனமே ஓயாத சோர்வும் துயரமும், பலவீனமே மரணம்.